உண்டாவதாக. இந்த 16/2/2025 ஞாயிறு ஆறாலே எம்ஜிசி ஆறாவில் கலந்து கொண்ட யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இம்மட்டுமாய் தேவன் ஓடல் வேலை, துதி வேலை, சோத்திர வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முழுமையாய் கேளுங்கள், நீங்கள் உலகத்தையே கலந்துருவாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. உண்மை சத்தியம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அதனால் இந்த செய்தியை கூர்மையாய் கவனியை கேட்டு நீங்கள் உலகத்தை கலந்துருவாய் மாறுங்கள். எடுப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா 24 லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47 வாங்க. 47. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கத்துட்டீங்களா? லூக்கா 24:47. அல்லேலூயா. படிக்க யாராவது தமிழ்ல? இங்கிலீஷ்ல படிக்கிறேமா? லூக்கா 24:47 இங்கிலீஷ்ல வாங்க. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். நல்லாங்க. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோஸ்ரம். அல்லேலூயா. இங்க கவனி. நீங்க ஒண்ணு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மா வயிற்றுல பிறந்ததுல இருந்து. பாவ மன்னிப்புக்கு பதிலாக வேற ஒன்றும் காரியத்தை நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாரும் பிரசங்கம் பண்ணாலும் கிடையாது. சீரியஸான மேட்டர். தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஒரு காரியத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீர்கள். பிரசங்கம் பண்ணாத ஆளே கிடையாது. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க? 816 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை. புள்ளி விவரத்தில் போட்டாக்கா இன்றைக்கு மக்கள் தொகை 816 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இவங்க காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கே இயேசு சொல்றாரு, அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட கடவுது என்றார். அப்போ இங்கிலீஷ்ல பார்ப்போம். லூக் சாப்டர் 24:47. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இது ரெண்டும் பிரசங்கம் பண்ணமா? அல்லேலூயா. அல்லேலூயா. And that repentance and remission of sins should be preached in His name
to all nations, beginning or Jerusalem. கவனி, Jerusalem to all nations. ஒரு ஆள் வாய்க்கலாம கவனி, ஜெருசலேம் ஸ்டார்ட் பண்ணி எல்லா தேசங்களுக்கும் ரிப்பெண்ட், மனம் திரும்ப ரிப்பெண்ட் பண்ணும். அப்புறம் பாவ மன்னிப்பு இதை பிரீச் பண்ணுவான். இங்கிலீஷ்ல போடப்படுது அல்லேலூயா அல்லேலூயா. இதை பிரீச் பண்ணும்போதுதான் நீ நித்திய ஜீவனை, பரலோகத்தை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்க முடியும். சொல்லுங்க, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு பிரசங்கம் பண்ணலாம். மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்பை எருசலேம் தொடங்கி எல்லா தேசங்களுக்கும் பிரசங்கம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எருசலேம்ல இல்ல, இப்ப எங்க ஊரு வந்து சோழவரம் கிராமம். சோழவரம் கிராமம் தான் எனக்கு எருசலேம். இந்த சோழவரம் கிராமத்தில் இருந்து ஆல் நேஷன்ஸுக்கு நான் மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பை பிரசங்கம் பண்ணணும். இப்போ உங்க ஊரை நீங்க போட்டுக்கல, உங்க ஊர் தான் எருசலேம். உங்க ஊரு தொடங்கி ஆல் நேஷன்ஸுக்கும் ரிப்பெண்ட், மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் நீங்க பிரசங்கம் பண்ணணும். புரியுதா? அப்பதான் உங்களுக்கு நித்திய ஜீவனே, பரலோகம், பிசாசிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து விடுதலை. அச்சா, இதை இயேசு வந்து அவங்க சேஷர்கள் சொல்றாரு. 12 சேஷர்கள், அதுல ஒருத்தன் போயிட்டான், கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாம மற்ற 11 பேரை கொண்டு நீங்க எருசலேம்ல தொடங்கி எல்லா தேசங்களுக்கும் மனம் திரும்புதலோ பாவம் மன்னிப்பும் பிரசங்கம் பண்ண கடவுது என்றார். இப்போ நீங்க ஒன்று செய்றீங்க, நான் ஏற்கனவே சொன்ன எல்லாரும் பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணாலும் யாருமே கிடையாது. இங்க இருக்கிற சிறுவர்கள் முதல் கொண்டு, பெரியவர்கள் முதல் கொண்டு, இந்த பிரபுபுரம் முதல் கொண்டு, உலகம் தாயின் வீட்டில் பிறந்த ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. ஏவாள் எப்படி இருந்தா? ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவ விசர்க்கனிலே இருந்தா. தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டு, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டு, ஜீவ சுவாசத்தோட எல்லா ஜீவ விசர்க்கனிலே வச்சாரு. நல்லா பிரசங்கம் பண்ணான் ஜீவ விசர்க்கனிய. புருஷன் ஆதாமும் நல்லா ஜீவ விசர்க்கனிய பிரசங்கம் பண்ணாங்க. ஜீவன்னா இந்த ஜீவனை எல்லா நன்மைகளின் வகுப்பு, சொர்க்கம், இன்பம், துன்பமே கிடையாதுங்க. எல்லாமே கிடையாது, எல்லாத்தையுமே கிடையாது. ஏ டு ஜெட் சகலமும் மனிதன் ஜீவன். பாவம் மண்டி வாசம் சொர்க்கம்னா சொல்லும்போதே புரியுது. சொர்க்கம்னா சொர்க்கம் தான், சொர்க்கமான வாழ்வு, தேவனுடைய கட்டளை, ஜீவனை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு சொல்லிட்டே தான் ஏவாள். புருஷனும் சொல்லிட்டே தான். ஏவாள் வைசோன் நதிக்கரையில புகழ் மேல் தான் நடந்தான். ஒரு ஊழியர் சொல்றது ஆச்சரியமா, அவ பொண்ணு மேல் தான் நடந்தான் ஏவாள். அங்கதான் பிடிச்சா, அந்த பொண்ணு மேல இருக்கிற தாகத்தினால தான் நீங்க ஒரு பொட்டு கம்பளாவது காதல பெண்கள் போடுகிறாங்க. பெண்கள் தாவே அந்த நகை மேல ஈர்ப்பு இருக்குது. ரகசியம் என்னன்னா, நம்ம அம்மா ஏவாள் ஏதேன் தோட்டத்துல பொண்ணு விளைந்ததான், பொண்ணு மேல தான் நடந்தாலாம். ஏதேன் நதியில தோட்டத்து நதிக்கு பிடிச்சிட்டு பொண்ணு தோல் மேல உண்டு பண்ணாலாம். அதனாலதான் பெண்கள் நகை மேல இயற்கையாவே அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்குது. ஒரு புட்டாவது கம்பளம் மாட்டிக்கிறாங்க, நகை அதிக நேரத்தில் மாட்டிக்கிறாங்க. ஒரு கூடிக்கார சொல்றது ஆச்சரியமாயிடுச்சு. உண்மைதான். இன்னைக்கு வரைக்கும் நகைன்னா பாருங்க, பெண்களுக்கு அவ்வளவு ஈர்ப்பாங்க. ஏன்னா நம்ம தாய் ஏவாள் ஏதேன் என்கிற அந்த சொத்து பூமியில ஏதேனில புண் விளைந்தது. ஆதாமுக்கு வினாவிலிருந்து எடுக்கப்பட்டு அவளை உண்டாக்கினாரே. அவள் ஜீவ ஆத்மாவாகி ஜீவ விருட்சத்தில தேவனுடைய கட்டளைப்படி வாழும்போது அவள் ஏதேனிலே இருந்தாள். ஆதாமும் கரெக்டா இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டளை கொடுத்திருந்தா, தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இருக்குது. அந்த கனியை பறித்து ருசிக்காதீங்க, தொடாதீங்க, அதை டச் பண்ணாதீங்க, அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எவ்வளவு நாள் இருந்தாலும் தெரியல, அவ்வளவு நாள் புண்ணிய சொர்க்கத்திலே இந்த ஆதாம் ஏவாள். ஒரு நாள் இந்த பிசாசு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து ஏவாளை, ஆதாம் இல்ல ஏவாளை, ஞாபகம் இந்த சைடு இருக்கிற ஒரு ஜாகிரதையா இருக்கும். ஏவாள்
பேக்கு புறா என்ன பிசாசு வார்த்தை கேட்டு தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ இப்படியே ஜீவ விச்சர்களே மனதை திருப்பினான். ஆவி ஆத்மா சரீரம் சிந்த சூழல் எல்லாம் ஜீவ தேவனுக்கு தரத்து முழு உலகத்துக்கு. ஏன்னா அந்த ஆதாம் வியாபாரம் வச்சு உலகத்தையே பரலோகமா மாத்திரம் தான் தேவன் இருந்தான். ஆனா பிசாசு அந்த வியாபாரம் கொண்டு ஆதாம் தூங்கினாங்கல்ல, எங்க போனான்னு தெரியல. எப்படியோ அவனை தனியா கூட்டு வந்து இந்த வெளிச்சத்துக்கு அணி புசி, நீ புசிக்கும் போது நீ தேவனை போல ஆயிடுவ அப்படின்னு பொய்ய சொல்லி பிசாசு பொய்யனும் பொய்க்குட்டுதான் மாறான். சொன்னதெல்லாம் பொய். இவன் அதை நம்பி ஏற்கனவே தேவசாலிப்படி தேவன் தான் இருக்கிறான். அதுக்கு மேல ஒரு தேவனை போல பாருங்க அவன் பொய்ய சொல்லி அந்த கனியை புசித்து பறித்து புசித்தான். தேவன் என்ன சொன்னாரு? அதை தொடாத, பறிக்காத, புசிக்காத. தேவனுடைய வார்த்தையை மீறினார். அப்ப என்ன பண்ணா, இந்த பக்கம் ஜீவ விருட்சத்திலே மனதை இருக்கும்போது இந்த மனதை என்ன பண்ணிட்டா, இந்த மனதை தேவனுடைய வார்த்தையை வந்து பிசாசு பக்கம் தரப்படாது. அப்படியே பிசாசு போகிறான். இப்படி திரும்பி பிசாசுக்கு பழகிட்டு பிசாசுல போய் அவன் சொன்ன கனியை பறித்தான். நன்மத்தை மறியத்தக்க கனியை பறித்து புசித்தான். உடனே பிசாசு வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் பிசாசு ஆயிட்டான். அப்புறம் புருஷனை கொண்டு வரான். அவன் பாரு, கடவுளை விட மனைவி மேல அவ்வளோ லவ் வியாபாரம் மேல. தேவன் கூட பேசுறது இல்லை. என் மனைவியே சாப்பிட்டா, அவளே கனியை போய் நானும் ஒருத்தர் வியாபார வார்த்தை கேட்டு இந்த ஜீவ வச்சு பண்ணி மனதை வச்சிருந்தவன் இந்த மனதை அப்படியே அமௌண்ட்டை திருப்பி பிசாசிட்ட வந்து நன்மத்தை மறியத்தக்க கனியை பறித்தால் புசித்தார். இப்போ நெகட்டிவ்ல மன திரும்பிட்டான். ஜீவ வெச்சனை விட்டு அப்படியே மனதை இப்படி திரும்பிட்டான். இப்படி திருப்பிட்டதுமே ஆண்டு போய் சொல்லுவாரா? ஆண்டு எப்ப சொன்னாலும் சத்தியத்தை தான் சொல்றாரு. அந்த கனியை புசிக்கினால சாகவே சாகும். அந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாகும். உடனே பிசாசின் பிள்ளைகளாயிட்டாங்க. நன்மத்தை ஜீவ வெச்சல் கனி போயிடுச்சு. ஜீவன் சோழிய ஜீவன் இன்பமான வாழ்க்கை போயிடுச்சு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து ஒன்று பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, பொன் விளைந்த பூமி புல்லு விளையுது. அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பூமி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நீ தேவனுடைய வார்த்தையை மேல இருந்தாலும் நான் முள்ளு தான் விளைவிப்பேன். பாரு, உலகத்துல எங்க பார்த்தாலும் முள்ளு. முள்ளுன்னா சாபம். பொன் விளைந்த பூமி ஏதே இல்லை, முள்ளும் குறுக்கும் விளைக்குது. நன்மத்தை மறியத்தக்க சாவு வருது, வியாதி வருது, கடவுள் படி சண்டை வருது. அசுத்தாவி கண்கள் அம்மாவும் செஞ்ச தோட்டத்தில் துரத்தப்பட்டாங்க. அப்படி துரத்துட்டு அந்த ஆதாம் காயின் ஆபேல் பிறகுறான். முதல் புள்ளையே கொலை. அங்கே கொலை வந்தவர் பிசாசு கொண்டு வந்துட்டான். காயின் பொறாமை கொண்டு சகோதரியை கொலை பண்றான். இப்படி ஆதாம் வியாபார குடும்பம் உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். புல்லு குறுக்கும் பிள்ளைங்க. அதுக்கப்புறம் புள்ள மேல புள்ள, புள்ள மேல புள்ள, புள்ள மேல புள்ள. இங்க இருக்கிற புள்ளெல்லாம் நம்ம ஆதாம் இருப்பில்ல. நண்பன் தேவனும் வந்துட்டு மனதை திருப்பிட்டபடி பிசாசு பக்கம் திருப்பிட்டான். நன்மையும் தேவையும் நல்லவன் தேவனாயிட்டான். அதை கண்டளிச்சு வாஞ்சிய சுயநீதி அடிது பாவ சாபம் மாற்றம் தடுக்குது. அதுக்கப்புறம் கல்லறை தோட்டம், உலகம் ஃபுல்லா கல்லறை தோட்டம். ரெண்டு மனுஷன் சாவறான். அந்த கனியை புசிக்கினாரில சாகவே சாவாய். 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா 80 வருஷமா ஏதோ ஒரு வருஷத்துல சாகவே சாவறான். அவன் அடக்க மாட்டான். இப்போ ஏசு வந்தான். கண்ணி மரியாதை வயிற்றுல பிறந்து பரிசுத்தாவி கருத்து இந்த உலகத்துல வந்தார். அவர் என்ன சொன்னாரு? நானே ஒழித்து ஜீவனமா இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாத சுமக்கிறவர்களே, ஆதாம் வியாபார பிள்ளைகளே, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா என்ன பண்ணுது? எல்லா தேசத்தாலும் பிரசிக்கப்படுது. அப்போ இயேசு வந்து என்ன பண்ணாரு? மனம் திரும்பினாரு. ரிப்பன்ட். ரிப்பன்ட் என்னன்னா பழைய நிலை. ரிப்பன்ட். அந்த ஆதி நிலைக்கு திரும்புங்கள். ஆதியிலே நீங்க நன்மத்தை மறியத்தக்குள்ளே கிடையாது. நீங்க நன்மார்க்கு துன்மார்க்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க வந்து ஜீவ விருட்சத்து கிடையாது. God kind of தேவரகமான பிள்ளைகள். தேவன் நன்மை தீமை உள்ளவர் கிடையாது. தேவன் ஜீவன் உள்ளவர். ஜீவனா எல்லா நன்மைகளும் தொகுப்பு. அவர் அன்பும் இரக்கமும் தயவும் நீதியும் பரிசுத்தமும் ஐஸ்வர்யம் மகிமும் கனமும் புகழ்ச்சியும் இது பரலோக ராஜ்யமானவரே. அதனால இயேசு சொன்னாரு, மனதை என்ன பண்ணுங்க? இப்படி திரும்பினால மனதை திருப்பி இயேசு
வழியே சத்தியமா ஜீவ விருட்சத்தை கட்டிய புசிங்க. நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. ஏவாள் அந்த நன்மத்தையும் அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிடும்போது அப்படியே கடிச்சு அப்படியே சாரம் ஒழி உள்ள அப்படியே விஷம் போயிடுச்சு. ரத்தம் பாய்ச்சாச்சு, சித்த பாய்ச்சாச்சு, உடம்புலாம் வியாதி பாவம் இருக்கா இல்லையா? சிஎம் சாஸ்திரத்தில் போய் பாருங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், கிட்னி எல்லாம் பாய்ச்சலாகி போச்சு. இப்ப இயேசு ஜீவப்பம், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரத்தமா இருக்கிறது. சரி, ஜீவ தரம், ஜீவ காது, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி, ஜீவ தரம், ஜீவ ஸ்கின்னு எல்லாம் தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்தா அப்படியே அமௌண்ட் எப்படி ஜீவ விச்சத்திலிருந்து அப்படியே நன்மத்தை மரியாதை சாவைய சாவிடாங்க. அப்போ ஜீவ விச்சத்தை மனதை இப்படி திருப்பி இயேசுவிலிருந்து ஜீவ சொல்ல ஜீவ ரத்தத்தை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகம் கொடுத்தா அப்படியே ஜீவன் உள்ளவனா மாறி போய்விடுவாய். கையத்தை நிறையா அப்பா மாறலாம். நீ ஜீவன் உள்ளவனா இந்த பிசாசு போல மாறலாம், நீ தேவனை போல மாறலாம். இயேசு தண்ணியே திராட்சை ரசமா மாத்தினாரு. அப்போ மரியாதை சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா தண்ணி மாற்றா இல்லையா? அந்த வேலைக்காரங்கெல்லாம் அந்த காணாமல் கல்யாணம் அவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே செய்யறாங்க. அவர் ஒண்ணு சொல்ல நீ வேலை செஞ்சீங்கன்னா அது பிசாசு மாதிரி திராட்சை தண்ணி சாக்கடை தண்ணி ஆயிடும். பிசாசு என்ன சொல்றானோ அதன்படியே செய்தினா நீ திராட்சை ரசம்னா மகிமை. ராஜாக்கள் பத்தி வச்சிருப்பாங்க. திராட்சை ரசம்னா நல்லா ருசி உள்ளது, கனம் உள்ளது. அப்படி இருந்தாலே பிசாசு என்ன சொல்றானோ அதன்படி செய்தாக்கா நீ திராட்சை ரசமாக தண்ணியா மாறிடுவ. அது சாக்கடை தண்ணி, புளிப்பிச்ச தண்ணி, நாத்தச்ச தண்ணி. இப்ப ஏசு சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அதன்படி செய்ய. சாக்கடையா இருக்கிற நீ திராட்சை ரசமாய் மாறி விடுவாய். கையாத்தது இயேசு என்ன சொல்லுவார், பிசாசு என்ன சொல்லுவார் தெரியுதா? பிசாசு என்ன சொல்லுவான்? ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னாரோ அங்க கவனி, அதே தான் சொல்லுவான். நன்மை தீமை, அதுல பாவம் சாபம் மரணம் தரித்திரம். அதை சாப்பிடு, அதை தேவனுக்கு காட்டு, உனக்கு காட்டு, உலகம் ஃபுல்லா காட்டு. நீ சாக்கடை தண்ணி ஆயிடுவாய். பாவ சாபம் மரணம் தரித்திரம். இயேசு என்ன சொல்லுவார்? நானே வழியை சத்தியமா ஜீவ வார்த்தை விஷயம், ஜீவ அப்பத்தில் விஷயம், ஜீவ ரத்தத்தை பாடுபடாது. தேவனுக்கு தனக்கு ஆதாரத்தும் முழுவதும் சபிக்கும் ஆதத்தை பகைக்கும் நன்மை சத்துக்களை இதை துன்பப்படுத்துறதுக்கு ஜபம் பண்ணு. அதை தான் சொல்லுவார். அவர் யாரும் அதை தான் சொல்லுவார். பிசாசு யாரும் அதை தான் சொல்லுவார். இப்போ மனம் திரும்புங்கள் கவனி, மனம் திரும்புங்கள். மனதை இப்படி திரும்பிட்ட அப்படியே குரு வர்றோம். பாவ சாபம் பாதத்தை பட்டு திரும்பி இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஜீவ விருட்சத்தை கனி வருத்தப்பட்டு வார சொந்தோட பாவத்தில் சாபத்தில் மனதை தடுத்துக்கள் எல்லோரும் எடுத்து வாருங்கள். நானே ஜீவப்பம். அந்த அப்பத்தை திராட்சை பாடு பண்ணி அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாரத்தும் முழு உலகம் கொடுத்தினா மனதிற்குள் பரலோக ராஜா. அதுக்கு முன்ன பாதாள ராஜா சமீபமாச்சு. பாதாளம் தான் வேதனையான வாழ்க்கை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாதாளம் வேதனைன்னு அர்த்தம். செத்த பிறகு பாதாளம் அது வேற. பூமியிலே வேறு சாபம், பாவம், மரணம், திறந்து கொண்டு தைகிறது, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் போயிடும். வாழ்க்கை, திருமண காரியம், எதிர்காலம், பொருளாதாரம் எல்லாத்துக்கும் வேதனை தான். பிசாசு பேரே பிசாசு. நிம்மதியா வாழ விட மாட்டான். நீ மட்டும் நிம்மதியா வாழ விட பிசாசு பிள்ளையா இருப்பாய். அப்ப ஏசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜா சமீபமாக. மனதை திரும்பணும் இல்லையா? ஏவாலே இப்படி பார்த்திருந்தாலும் இப்படி தப்பு திரும்பி நன்மை தீமை பார்த்தாலும் நன்மை தீமை விட்டு தப்பு இப்படி திரும்பி பார்க்க முடியுமா? கை திரும்ப முடியாதா? ஆனா ஒன்னும் திருப்பல. திடீர் 2000 வருஷம் ஆச்சு, ஒன்னும் ஏசு யாரும் ஏற்கல. இன்னும் பிசாசு பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் உலகம் பாதாளமாகுது. எங்க பார்த்தாலும் சாபம், பாவம், மரணம், தரித்திரமாகுது. ஒரு சிலர் திரும்புறாங்க, ஆனா அரை வரைமா திரும்புறாங்க. ஆத்துக்கு ஒரு காலம் சேர்த்து வருவாங்க. இயேசுக்குள்ளாங்க பிசாசு நன்மத்தை மாதிரி நீதிங்குது. ஒருத்தர் 100க்கு 100 திரும்புறாங்க. நம்மள மாதிரி 100க்கு 100 ஜீவமாகும். இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாரம் கொடுக்கிறது. நீ உலகத்துக்கு ஒளியாயிருப்பாய், மனத்தில் பரலோக ராஜ்யமாயிருப்பாய், ஆசீர்வாதமாயிருப்பாய், ஐஸ்வர்யமாயிருப்பாய், சமாதான தேவதை பசுத்தாவே தான் கொண்டிருப்பாங்க. நன்மத்தை மரியத்தக்கல் தான் பாவ சாப்பிட அசுத்தாவிதான் இருக்கா.
அவ்வளவுதான், பிரச்சனை உள்ள ஆளாவே இருப்பாய். கையெழுத்து அல்லேலூயா. இப்போ ஏசு என்ன பண்ணாரு? லூக்கா 24 அவர் பரலோகத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி சொல்றார் லூக்கா 24:47, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கவனி, இப்ப இயேசு உனக்குள்ள இருந்தா மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை நீ பேசுற, ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு உலக மனதை திறப்புற, நீ ஆளையே திறப்புற, உங்க அம்மாவையே திறப்புற. உங்க அப்பா பாவத்தை பார்த்துக்கிறா, ஆதாம் வழியா நன்மை தீமை பேசிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு அம்மா பாவத்தில் சாபத்தை மனதில் போய்க்கிறா. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஜீவ வித்துக்கட்டில் வந்துட்ட. இப்போ ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத பாவம் மன்னிப்புனா விடுதலை, பாவத்துல மன்னிப்பு விடுதலை, சாபத்துல மனத்துல வாதத்துல பாவ மன்னிப்பை பிரசங்கம் பண்ற, ஜீவ வார்த்தையை பேசலாம். ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மனம் திரும்பியால பாவ மன்னிப்பு பேசுறா, நீ குடும்பத்தையே ஆசீர்வாதம், சமுதாயத்தில் ஆசீர்வாதமா இருப்பா. நீ ஜீவ விருச்சத்துக்கு நீ பேசலன்னா, நீ நெகட்டிவ் காரியத்தை நன்மை பேசா, பிசாசின் மனதில் இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்காது, சிறையிருப்பு, சாப பாவ மனதில் பாதாளம் எல்லாம் மன்னிப்பு இருக்கு. மன்னிப்புனா விடுதலை வாழ்க்கை, சிறையிருப்பு, அந்த காரியத்தை போதிக்கிறாய். அப்போ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் எதையும் பண்ணலங்க, எதையும் பண்ணலமா, நீ ஒரு காரியத்தை பண்ணிக்கிற ஆதாம் படி அப்படின்னு நன்மையுமே தேவனுக்கு தனக்கு சிறிய எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீ கிறிஸ்துக்குள் வந்தா, கிறிஸ்து ஜீவ சரீரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா, முதல்ல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன் சொன்னார மனதிருந்தா பரலோக ராஜ்யம் சமீபமா சொன்னாரா இல்லையா? பொய்யா சொல்ல, பரலோக ராஜ்யம்னா சகல நன்மைகள் நிறைந்தவளாய் இருப்பாய். எங்க போனாலும் கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும். ஆமா, இயேசு பேர் வச்சு எந்த நாடு அப்படி பேசிட்டா அது சரியான சுவிசேஷம் கிடையாது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் சகல முழு உலகம் இயேசு பரிந்துரை உதாரணம் கிறிஸ்துக்குள் வர பீட் பண்ண உலகத்தை யாராலுமே முடியாது. கையத்தை நிறையா விசுவாசம் எந்த பொருளாதாரம் உன்னை ஜெயிக்கும், நீதான் அவனை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், மதத்தை ஜெயிப்பாய், தர்க்கத்தை பாதத்தை ஜெயிப்பாய். இயேசு ஜீவ விசர்கள் எல்லாம் இயேசுவாவே மாறுகிறாய். விசுவாசாயத்தை நீ இயேசுவா மாறுகிறாய். நன்மத்தை மதிய தருணாயத்தை நீ ஜீவ வித்தத்துக்கு அடியாய் மாறுகிறாய். அந்த ஜீவன தேவன் இருந்து உயிர் வெளியிடுது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு எருசலேம் தொடங்கி வீடு தொடங்கி முழு சகல தேசத்துக்கும் இயேசுவோட பரிபூரணம் கொடுத்தால் பாவ சாபமான அசுத்தாயோட தேவதூரெல்லாம் வந்து பசுத்தாயோட விடுதலை. அப்போ பிரசங்கம் பண்ற மாதிரி காலையில இருந்து நைட்டு தூங்க வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ற மனுஷன் ஜடம் கிடையாது. அம்மா வயிற்றுல பிறந்ததான். என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் தவிர்க்க முடியாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைப்பட்டாங்க. அடுத்தவன் இலவசமா அவருடைய கிறிஸ்துவேஸ்வர மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படலாம். அதுக்கு வந்து நீ மனதை திறப்பணும். நான் இருக்கிற மாதிரியே இருந்தாக்கா பாவம் செய்து தேவ மகிமையற்ற காரியங்கள், சபிக்கப்பட்ட காரியங்கள், கண்கள் நிச்சயமா சுயநீதி, அநீதி, கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு, மாம்சத்திற்கு சண்டைகள், பகைகள், வைராகிகள், கோபங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், விபச்சாரங்கள், பேசுகள், கொலைகள், நெருங்கள், இந்த காரியத்தை தேவனுக்கு தனக்கு இருளாய் இருப்பாய். உனது பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து ஜீவ வித்ததி ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதிபரம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, வீடு, மனைவி, தோப்பு எல்லாம் கிறிஸ்து எல்லாமே எல்லாம் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு உலகம் உள்ளதுன்னா ஆபிரகாம் மனைவி பிள்ளைகளோட ஆசீர்வாதமா இருந்தான். யோசேப்பு எகிப்து தேசத்துல மனைவி பிள்ளைகளோட ஆசீர்வாதமா, யாக்கோபு, ஈசாக்கு எல்லாம் கிறிஸ்துக்குள்ள பரலோக ராஜ்யமா இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டை 18 ஆண்டவரின் மூலமா, புதிய ஏற்பாட்டை அந்த 18 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒண்ணு நீ ஆதாமுக்குள் வாடுகிறாய், இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள் வாடுகிறாய். கிறிஸ்து கடைசி ஆதாம் வேதம் சொல்லுது. ஆதாமின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நானே விழித்ததிலும் ஜீவனமோ இருக்கிறேன். அப்போ நான் வந்து பிரசங்கெல்லாம் நான் பண்ணது இல்லைங்க. அப்பா நீ பண்ணித்தமாங்கிற நன்மை பாவத்தில் பார்த்துட்டு பாவத்தை மனித தேவதற்கால் நீ சாகுமாற முன்னால் நீ வந்து மற்றவர்களை சாகிச்சுக்கிற. நீ உலகத்துக்கே இருளாயிருக்க, சொல்ற உலகத்துக்கே ஒளியாயிருக்க, ஜீவ வித்தத்துக்கு நீ தேவத்தர உலகத்துல பாவட்டு வந்து தேவன் நீ ஆசீர்வாதம் போறதுலாம் ஆசீர்வாதமாயிருப்பாய். ஏன் எப்படி சோமிக்கியா ஏசு எப்படி எல்லாம் வச்சுக்கிட்டா பத்தியா? அதனால எதுக்கு போகும்போது நம்ம இயேசுவை மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்காக போகணும். இந்த பூமியில விடுங்க, செத்த பிறகு நம்ம ஆத்மா பரலோக ராஜ்யம் போனோமா கூடாதா?
பரலோகராஜ்யம் போனா இயேசு ரத்தத்தால் கழுவப்படுவார். அது சிலுவையில் நல்ல மேய்ப்பை தருவதற்காக ஜீவனையே கொடுத்து மனதை திருப்பி என் வழியில வா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் வழியை விட்டுல ரெட்டியா இருக்கா பொருளாத வழி, பிசாசு, பாப வழி, சாப வழி, அந்த அந்த வழியில அழிவு, நாசம், மோசம், பிறகு கொண்ட தைரியம் எல்லாம் கெட்ட காரியம் தான். நல்லதே கிடையாது. பேரே பிசாசு எல்லாம் ஏற்று கெட்டு கெட்ட காரியங்கள். மாம்ச சிந்தை மாறும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் சொல்லப்படும். சரி, இப்போ மத்தேயு 4:17 இயேசு மனம் திரும்பலை பற்றி நிறைய போதிக்கிறார். மத்தேயு 4:17 4:17 என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள். எல்லாம் தெரிஞ்சுங்களா? புதிய ஏற்பாட்டுல அது முதல் இயேசு, இது பாரு, அது முதல் இயேசு. அது அப்படியே சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்துல பிசாசு வார்த்தை கேட்டு நண்பத்தை மரியத்தக்க கனியை புஷிக்கு நாளில பிசாசு என்ன? அது முதல் பிசாசு. கவனி, அது முதல் பிசாசு நண்பத்தை மரிய உலகமுள்ள பரப்புங்க. துர்ச்செய்தியை பரப்பணும். அது முதல் ஆதாமியமான உலகமுள்ள நண்பத்தை பறிக்கொண்டாங்க. இப்ப இயேசு சொன்னாரு, அது முதல் இயேசு ஜீவ விருட்சத்தை கனி, God kind of like தேவரகமான ஒரு ஜீவ சொரத்தின் வழியும் அது தேவன் தன் குலத்துக்கு மனுஷன் பண்ணு. மனதை திருப்பி பிசாசு பக்கத்து வந்து எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நடக்க மாட்டேது. ஏன்னா மனதை அந்த பக்கம் திருப்பி இருக்கிறேன், நல்லது நடக்காது. மனதை திறப்பினாதான் ஜீவ விருட்சத்திலே தேவன் தான் கொடுக்கணும், உனக்கு நல்லதே நடக்கும். நான் திரும்பவே மாட்டேன். எங்க அம்மா வழி, எங்க அப்பா வழி, எங்க ஆத்தா வழி, அவங்க போற வழியெல்லாம் போன எல்லாம் மூதாதைகள் சாப்பிட்ட பாவத்தை மனதை போய்க்கிறாங்க. அதனால அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனதை திரும்பணுமா இல்லையா? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்க. அப்போ வாழ்க்கையில நல்லா இருக்கணும் விருப்பப்படுற, ஆனா மனதை திரும்ப மாட்டேன்ற. இந்த பக்கம் திருப்பிட்டு நீ என்ன ட்ரை பண்ணாலும், எவ்வளோ படிப்பு வச்சிருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், என்ஜினியரா இருந்தாலும், அரசியல் தலைவராக இருந்தாலும், சயின்டிஸ்டா இருந்தாலும், காட்டுவாஜ் ஆனா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா இருந்தாலும், ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகன் திறனாகி பின்னால் உரிமையா வருவான். நீ என்னுடைய மகள், என் கனியை குசித்திருக்கிற, என் வார்த்தை கேட்டு இருக்கிற, உன்னை திருடுவேன், உன்னை கொல்லுவேன், உன்னை அழிப்பேன், உன்னை பாதாள இருந்து போயிட்டே இருப்பேன். நீ நாட்டுக்கே ராஜா வரலாம், நீ கூட்டி சொன்னார்களா, ராயல் எந்த குடும்பத்திலும் பார்க்கலாம், யாரா இருக்கலாம். இப்ப இயேசு அது முதல் இயேசு மனதை திருப்புங்கள், இயேசுவின் பக்கம் திருப்புங்கள். கவனி, ஒரு முக்கியமான வேலை சொல்ல பாரு. இங்க கவனி, முக்கியமான இங்க கவனிப்பா, நல்லா இந்த வேலை நல்லா. இயேசு திருந்துன்னு சொல்லலையா? இங்க கவனி, இயேசு என்ன சொல்லல? டேய் திருந்துடா, டேய் போய் சொல்ல, டேய் திருடாத, கொலையா, திருந்துன்னு சொல்லல, திரும்புன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. திருந்துன்னு சொல்றதுக்கு திரும்புன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறது தெரியுமா? பசங்க ஸ்கூல்ல எல்லாம் நண்பர்கள் டே திந்துடா, டே கெட்ட பசங்க கூட தேடாதா, கெட்ட காரியம் செய்யாதா, போய் சொல்லாதா, பீடி குடிக்காதா, படி போடாதா, சாராயம் குடிக்காதா, டே இந்த மாதிரி எல்லாம் கெட்ட திந்துடா, திந்துச்சு அவன் திந்திர அப்படி பல்ல கட்சியில தப்புதான், பாவத்தை தான் வந்தார். யாருமே திறந்த முடியாது. இயேசு திருந்து சொல்ல திரும்புன்ற. இப்ப பாரு, பிசாசு பக்கம் திரும்பிட்டாங்க. நண்பன் தேவையில் இருந்தீங்க, நான் இந்த பக்கம் திரும்பாமலேயே இங்க பாவத்தை சாபத்தை திருந்துட்டாங்க. எங்க அப்பா திட்டுறாரு, எங்க அம்மா திட்டுறாங்க, எங்க மாமன் திட்டுறாரு, ஸ்கூல்ல போன டீச்சர் திட்டுறாங்க, டேய் போய் சொல்லாத, அதை செய்யலாம் திட்டுறாங்க, எங்க பார்த்தாலும் திருந்துடான்னு சொன்னாங்க. ஆனா திரும்புன்னு யாருமே சொல்ல, இயேசு மட்டும் தான் திரும்பினாங்க. யாரையும் திறந்த முடியாது. திறந்துறான்னு சொல்லுவான், பல்ல கட்சியில இருப்பான், கட்சியில பாவத்தை தான் செய்வான். ஏன்னா பிசாசு செய்ய வைப்பான். நீ என்ன பண்ண? பிசாசு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஜீவன் தேவன் உலகம் சொல்லாம போலாத அசுத்தாவில நீ கிறிஸ்துக்குள் ஆஸ்வதிக்கப்படுவாய். கையெழுத்து
அதனால ஒப்பவே கத்துவோங்க. நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் பெற்றுட்டு அது பாவங்களை பெற்றுட்டு திருந்துன்னா நீங்களே தெரியல. திருந்துன்னா திருந்திருக்கும், உலகமே திருந்திருக்கணும். எத்தனை கல்வி கலாசாலைகள் நன்னறிமுறைகள் எல்லாம் சொல்லி திருந்துன்றாங்க. பாவ சாபம் மரணம் தரித்திரம் அக்கிரம அநியாயம் பெருக்கிட்டா உனக்குதான். நீ திருமணம் திறந்ததில்லை, திரும்பி கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுக்கிற வரைக்கும் நீ போயிட சொல்லி அசுத்தாய் போறதில்லை, நீ திறந்து ஆசுவாதமா இருக்க போறதில்லை. அதனால மனதை திருப்பி ஜீவ வச்சிருக்கிற ஜீவ சொல்ல ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போதுதான் பிசாசிலிருந்து விடுதலை, சாபத்துக்கு மதத்திலிருந்து விடுதலை ஆவாய். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா என்ன பண்ணா? இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாவாகிய ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கணும், சபிக்கிறதே ஆஸ்வதிக்கணும், பகைக்குரிய நன்மை செய்யணும், சத்துக்களே துன்பம் ஜபம் பண்ணணும், சபிக்கிற இயேசு ஜீவன் பரிபூர்ண கொடுத்து ஆஸ்வதிக்கணும், பகைக்கிற நன்மை இயேசு சாப்பிடாதோ பகைக்கிறது கொடுக்கணும், சத்ரு இயேசு சிநேகத்தை காட்டணும். எல்லாம் இயேசு கிருஷ்ணாவணமாக தேவன் தனக்கு உலகத்தை காட்டினா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ மனம் திரும்புங்கள், திருந்துன்னு சொல்ல பாருங்க. இயேசு திருந்து திறந்த முடியாது நன்மை தேவையே திண்டுடாப்பா பல்ல கட்சியில் அந்த பாவத்தை தான் செய்வான், அந்த அக்கிரமத்தை தான் செய்வான், அந்த சாபம் தான். நீ திரும்பி இயேசு தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்கும் போதுதான் அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து இந்த லேகோன் பிசாசு தானே அவனை திட்டு அவன் எல்லா கெட்டப்பாயும் செய்திருப்பான். அவங்க வீட்டில் சொல்லாத இருந்திருப்பான். அவன் மனைவி சொல்லி, அவங்க அப்பா அம்மா சொல்லி, சமுதாயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் அவனை திண்டுடா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனா ஜீவ மார்க்கத்தை யாருமே சொல்லி கொடுக்கல அவனுக்கு. அவனு ட்ரை பண்ணி பார்க்கறான், திறந்தலாம் பார்க்கறான். இன்னைக்கு முன்னே நாளை முதல் குடிக்க மாட்டேன் ஒரு பாட்டு, நாளை முதல் குடிக்க மாட்டான். சரி இன்னைக்கு குடிக்கிறேன் கொஞ்சம், திருப்பி நாளை முதல் குடிக்க மாட்டேன் ஊட்டிக்கிறேன், திருப்பி அது மாதிரி குடிக்க மாட்டேன்றான், சண்டை போட மாட்டேன்றான். இப்படி என்ன முறை சொன்னாலும் திருப்பி சாப்பிட்றப்பா பிசாசு விட மாட்டா. நீ திறவி ஆசீர்வாதம் டோட்டலா கிறிஸ்து பக்கம் வந்து அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கிற வரைக்கும் அந்த அசுத்தம் வரைக்கும் போவோம். நீ கிறிஸ்துவை போல மாறுவாய். அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு நன்மத்தை சாப்பிட வச்சு அதை உங்க மூலமா தேவனை ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். என்ன ட்ரை பண்ணு, அது மதத்துல போய், வியாதியில போய், தரித்திரத்துல போய், அவமானத்துல போய், வெக்கத்துல போய், பாதாளத்துல போய் முடியும். அதனாலதான் மனதை திருப்பு. ஏசு ஜீவ வச்சிருக்க குஷி. எப்படி வம்புகிட்டே சண்டைக்கு போற பாவத்தை சாப்பிட்டு கவலை பயம் வெறுப்பு காட்டி அவருடைய வம்புகிட்டே கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் கொடுத்து பாரு. அதான் மனதிருந்தல், அதான் பாவம் பண்ணி, அதான் பிரசங்கம் பண்ணு சொன்ன அக்ஷேத்திரக்காரங்க உலகம் எங்க போய். அல்லேலூயா. இயேசுவை பிரசங்கம் பண்ணு, ஆதாமை பிரசங்கம் பண்ண. ஆதாம் கெட்டு போயிட்டான், நன்மத்தை மரியாதை கண்ணியை பிரசங்கம் பண்ணாத. ஜீவ வச்சிருக்க ஜீவன தேவனீதி பதவு ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. அந்த தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் வாங்கினாலும் அப்பதான் அசுத்தாய் விட்டு போ பசுத்தாய். அப்ப இயேசு லேகோன் பிசாசு சொல்ல பார்த்து அப்படியே திறப்புறாரு. அவனால் திறப்ப முடியல. ஒரு மனுஷன் எப்படி திறப்ப தெரியுமா? இயேசு உதவி செய்யறாரு. நல்ல ஜனங்களுக்காக அந்த லேகோன் பிசாச பேரை சொல்லி ஜீவ சொல்ல ஜீவனத்தை பிதாவாக ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. கொடுத்தது உள்ள 2000 பிசா அசுத்தாய் கைட்டு ஓடியே போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா தேவதூத பசுத்தாய் கத்துட்டா அப்படி திரும்ப பாரு. மனதிற்கு எப்படி திருப்பினார் நேற்று அவன் ட்ரை பண்ணான். தந்தலாம் ட்ரை பண்ணான். இன்னைக்கு குடிக்க மாட்டான், இன்னைக்கு சாராயம் குடிக்க மாட்டான், இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு சினிமா பட்டாமான திருப்பி அதே தான் செய்யலாம். ஏன்னா ஜீவன என்னாலெல்லாம் ஒரு ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு வந்து என்ன பண்ணாரு? அவனுக்காக இயேசு பாவத்தை ஜெபமா தேவனி ஜீவன் சொல்ல ஜீவனத்தை அவன் பேசுறதுக்கு தான் ஆதாம் முழு உலகத்துக்கு வந்தது. உள்ளகிற பிசாசு சொல்ல அசுத்தாய் போயிட்டு அவனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றான்? அப்படியே திறம்புறான். இப்படி திறம்புனா பாருங்க. இயேசு பார்க்கறான். உடனே சொஸ்த புத்தி அடைந்தான். பசுத்தாய் அவன் மேல இறங்கிச்சு. இப்ப இயேசு போல மாட்டான். அப்புறம் வஸ்திரத்தை பிடங்கள் மத்திய நிர்வாணமாக வஸ்திரத்தை இருக்கு. அப்ப இயேசு கிட்ட உட்காந்துட்டான். அதுக்கிட்ட பிடங்கள் மத்தியில அசுத்தாய் பிடிச்சாதான். இப்ப இயேசு நான் உடனே வரன்றான். கட்டில எல்லாம் பாடி தக்கம் கொண்டு போய் சுவிசேஷம் இயேசு கத்தருடைய இறங்கி சேர்ந்தாலும் தக்கம் கொண்டு 10 பட்டங்கள் போய் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணலாம். கையெழுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு சொல்ற மாதிரி நீங்க கூட நினைப்பேன், ஐயா எனக்கு கட்ட வந்துங்க ஐயா, என்ன ட்ரை பண்றீங்க ஐயா, திருப்பி அந்த கட்டக்கடவே வந்துங்க ஐயா, வரும் வந்துதான் இருக்கா ஐயா. கோவப்படக்கூடாது பாக்குறேன், கோவம் வந்ததுங்க ஐயா. ஐயா தப்பு செய்யக்கூடாது தப்பு செஞ்சிருக்கயா.
ஏன்னா நீ திரும்பல, கிறிஸ்துவின் பக்கம் திரும்பல. கிறிஸ்துவை தேவன் ஆதாம் முழு உணர்வு கொடுக்கல. நீ சபிக்கலாம் பகைவர் சத்துக்கள் இயேசு பரிவர்த்தனை கொடுக்காதனால அந்த அசுத்தாவி உணர்ந்து போக மாட்டேது. சாப பாவம் மரணம் தரித்திரம் போக மாட்டேது. இயேசு ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு ஆதாம் முழுவதும் தரித்திரத்துக்கு சாப்பு ஓட்டிடும். இயேசு வாக்கு தந்த ஆசீர்வாதம், இயேசு சாமண்ட வாக்கு தந்ததெல்லாம் பிதா குமார் பசு ஆதாம் கொடுக்க 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 அசுத்தாய் ஓட ஓட பசுத்தாய் வர பசுத்தாய் தேவனோட நீதான் அப்புறம் நீதான் ஈசாக்கு, நீதான் யசதா ஜாதி, நீதான் டாப்பு, ஹல்லேலூயா, நீதான் யோசேப்பு, நீதான் பவுலு. அவங்களாம் மனதை திறப்பினாங்க. கையை தட்டி ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சொன்ன மாதிரி நிறைய பேர் கவலைப்படுறீங்க. உங்களை நினைச்சே நீங்க கவலைப்படுறீங்க, உங்க குடும்பத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க. சில பேர் ஐயா பிரச்சனை தீர்மானதுயா எங்கேயோ போறோம், எந்த கோயில் பார்த்தாங்க தீராது, கவலைப்படுறதுனால சோர்ந்து போறதுனால பயப்படுறதுனால நீ இந்த பக்கம் நீனே கவலைப்பட்டீங்க. அது மரணத்தை தான் போய் கவலைப்படுறது ஸ்டாப் பண்ணி இப்படி திரும்ப கிறிஸ்துவ பக்கம் திரும்ப போ. நீ இப்படி திரும்பி நன்மை தேவை சாப்பிட்டுதான் நீ அந்த கதிக்கு ஆளான. இப்படி திரும்ப வருத்தம் ஏசு ஜீவ தேவன ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ ஏசு சாமட வாக்குத்தத்தத்தில் பிதாப்பு ஆதாம் முழு உணர்வுள்ள கொடுத்து பாரு. அசுர தைரியம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. கையெழுத்து ஹல்லேலூயா. சரி, அப்போ எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. அமெரிக்கா ஜனாதிபதியிலிருந்து இந்திய ஜனாதிபதி, சைனா ஜனாதிபதியிலிருந்து எல்லாம் ஆதாம் வழியாக ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றாங்க. ஆதாம் வம்ச காரியங்களை நீ கிறிஸ்துக்குள் பிறந்த கிறிஸ்துவ தேவன் உலகத்தை பிரசங்கம் பண்ணா நீ இருளை கடந்து வருவாய், மரணத்தை சாபத்தை பாவத்தை தட்டு எல்லாத்தையும் கடந்து வருவாய். கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணு. இல்லைன்னா ஆதாம் நன்மை தேவகார் நன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவன் பிரசங்கம் பண்ற முதல்ல நீ குடும்பம் சமுதாயம் அழிந்து கிடக்கும். கிறிஸ்து ஜீவ வார்த்தைய அந்த தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. தேவனுக்கு தன் ஆதாம் முழு நீ கரெக்டாரு போறதுலாம் ஏசு எங்க போன நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ விசுவாசம் நன்மை தேவன் பண்ணி விட்டாரா? ஜீவ விசுவாசத்தையே கொடுக்கிறாரு. அந்த தேவன் தன் ஆதாம் அசுத்தத்துக்கு பசுத்தா போய் நீ கிறிஸ்துவிலே நாடே திராட்சை செடி நீங்கள் ஒருவரை நிலைத்திரு, நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்யம், சமாதான, சந்தோஷம், பரலோக கனி, பரலோக ராஜ்யத்தை எங்கிட்டே சேர்த்துருவாய். மாடவே மாட்டாச்சு. எங்க அம்மா வகையிலே போறேன். அம்மா பிசா தொழில் போய் நன்மை தேவ கனியை சாப்பிட்டா நன்மை தேவ காட்டு பாதாத்துக்கு போய்க்கிறான். நானும் அன்பை போய்க்கிறேன். 4 ரூபாய் சாமின்னா கொண்டு செய்ய. அதனாலதான் மனம் கிறிஸ்துவை தெய்வம் தன கொடுத்தாதான் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கான். கிறிஸ்துவ கொடுக்க மாட்டேன். தற்கொலைப்பட பாத்தீங்கன்னா நீங்க தற்கொலைப்பட என்ன பண்ணுவாங்களா? குண்டு வச்சுக்குவாங்க. குண்டு வச்சுட்டு போயிட்டு அவங்கள போட்டதுல வெடிகுண்டு ஸ்டார்ட் பண்ணும் போது இவங்க செத்துருவாங்க. இவங்க செத்து சுத்திக்கிறதுக்கு ஒரு ரவுண்டு ஒரு 100 பேர் செத்துருவாங்க. அதான் ஆதாமின் வாழ்க்கை. பாவத்தின் சம்பளம் பண்ண நீயும் சாவ, உங்க மூலம் சமுதாயம் சேர்த்து பாதாளத்துக்கு. அதான் தற்கொலை படை. இந்த கனியை பிசுக்கினால அதான் தற்கொலை படை. பிசாசு உன்னையே சாகட்டு, உங்க மூலமா உலகத்தை சாகி பாதாளம். ஏசு உன்னையே வாழ்க்கை உலகத்தை வந்து பரவாயில்ல கையத்தை நல்ல. அதனால என் செய்தியை கேட்கறதுக்கு பாக்கியம் மாட்டேன். என்ன படிச்சோம்? லூக்கா 24:47 அன்றைய மனம் திரும்புதலும் படிக்க. ஆமா, சகல தேசத்துக்கும் மூலமா பாவ சாபம் முன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சகல ஆதாமின் மகள், ஆதாமின் மகனி உன் மூலமா உலகம் ஃபுல்லா நன்மை தேவன் போயிட்டு இருந்தாக்கா பிசாசு உரிமையா வந்து நீ என் மகத்தான், நீ உன்னை திடுவேன், உன்னை கொள்ளுவேன், ஐம்பது உரிமையா வருவான். இல்ல நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், மனதை திருப்பிட்டேன், ஜீவ வச்சிருக்கிறேன், ஞானசான பாவத்துக்கு தேவன் ஜீவ அப்போ நான் ஏற்றுப்பாங்க. என் மூலமா சகல தேசம் ஜீவ தேவன் ஒக்கா தேர்ந்து கொடுக்கலாம். படுத்துக்கிட்டே பிதாவாகியதை ஆவியத்தை ஜீவ சரணை பெறத்தான். ஆதாம் வந்து முழு உலக ஜீவ சரணை புதார சிலுவில முழு உலக மூடாத பாவத்தை சாபத்தை மற்ற பாதத்தை உலகத்தை பல்லோக்கி போய் சேர்ந்தாரு. அந்த ஜீவ சரணை ஜீவனத்தை உங்க கையில் கொடுக்கிறாரு. நீ உட்கார்ந்து முழு உலக இயேசு பரிவர்த்தனை தேவத்திற்கு ஆதாம் முழு அசுத்தாய் பற்றி சகல தேசத்துக்கும் நீ உலகத்துக்கு ஆசீர்வாதம் உனக்கா பூமிக்கு ஆசீர்வாதம் தான் இயேசு. நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உட்பட்ட. அல்லேலூயா. ஒரு வசனத்தெல்லாம் வாசி முடிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34 நிறைய வசனம். மனம் திருந்தல் போட்டு கண்காணிப்பு போட்டு நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. நம்ம ஜபம் பண்ணி முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
38வது அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, பாருங்க, மனதை திரும்பணும். முதல்ல திருப்பாதே ஞானஸ்நானத்தை திருப்பி அசுத்தாவியா நிறைய பேர் திரும்பவே இல்லை. கிறிஸ்துவ தேவன் குணம் கொடுக்கவே இல்லை, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் பொய் ஞானஸ்நானம். சாபத்துல ஊர் செய்யல, நாட்டு எல்லாம் சொல்லுவாங்க, பேர் குழிக்காரா கூட இருப்பாரு, நன்மத்தை வெளியே இருப்பாரு, பிரச்சனை குழிக்காரா இருப்பாரு. மனதை திருப்பினா என்ன சோதனை, என்ன கிறிஸ்துவ தான் தேவன் குணத்தை காட்டணும், எல்லா சோதனையும் ஜெயிச்சிருவாய். இயேசு ஏற்றுக்கொண்டு 100 கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். தேவன் தனக்கு ஆதாரம் மூடு இருக்கு, எல்லாத்தையும் நீ ஜெயிப்பாய். எப்படி நன்மை தேவ கனியை சாப்பிட்டு தேவன் தனக்கு வாழ்நாள் உறுதியாக பாவசா மனத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவின் பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவ ஆமண்ட வாழ்க்கை தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதும் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லேலூயா, கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, கையை தட்டு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. எவ்வளவு அருமையான செய்தி இது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா இந்த வெளிப்பாடுகள் எழுத்து குவிச்சு துப்தம் பண்ணி என்னையா இவ்வளவு பெரிய சத்தியத்தை சொன்னேன் அப்படி ஆடி பண்ணி பில்டிங்கே துப்தம் பண்ணிருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை சொன்னாலும் அவ்வளவு ஊறி கொடுக்குது களிமண் மண்டியில. ஒரு உடைச்சி, ஒரு குதூகலம். ஃபாரின் சர்ச் எல்லாம் பார்த்துக்கிறீங்களா? நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. ஏதாவது ஒரு ஊழியக்காரர் சத்தியத்தை சொன்னார்னா ஒரே கலக்கம் தான். ஏன்னா அவருக்கு நல்லா விளங்குது. ஆனா தமிழ்நாடு, இந்திய தேசத்துலாம் நன்மை தெய்வம் ஸ்ரீநீதி அணிந்து எங்க பார்த்தாலும் பார்க்க கசப்பு வயிறாகி பிசாசுக்காரன் போய் மற்ற பல விதமான பாதிப்பு உண்டாகி சபைக்குள்ள அப்படியே இருப்பாங்க. சபைகள் ஜீவ மார்க்கத்தை போதிக்காதனால உணர்வு இல்லாத போயிடுறாங்க. அதனால சில வசந்தெல்லாம் பட்பட்டு வாசிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 3:20 படிக்க. அப்போ நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ மனதை பிசாசு பக்கம் திரும்பி அசுத்தாவை பெற்றிருக்கிறான். நன்மத்தை மரியாதை தேவன் தனக்கு அசுத்தாவை வந்துச்சுல. இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டு ஜீவன் தேவனை பசுத்தாவை பெற்றுக்கோ. மாத்து தப்புல வந்துருக்கிற நம்ம ஏவாளாம் தப்பாயி தப்பு அசுத்தாவி நமக்குள்ள வந்து மனம் திரும்பி இயேசுவை தேவன் தனக்கு பசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள். அப்ப ஞானசான பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து. ஏதேன் தோட்டல தேவ நீதிக்கு மறித்து பாவம் வல்லமே வெளிப்பட்டு பாவத்துக்கு மறித்து தேவ நீதி, அதான் ஞானசானம். அப்புறம் அப்போஸ்தலர் 3:20 படிங்க. அப்போஸ்தலர் 3:20 அப்போ உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி, இங்க பாரு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தினது, நிவர்த்தி பண்றது. இங்க கவனி, பாவனது பாவத்திலிருந்து மரண வரைக்கும் நிவர்த்தி, பாவ நிவர்த்தி. இங்க கவனி, சாப நிவர்த்தி, வியாதி நிவர்த்தி, தரித்திர நிவர்த்தி, வாதாள நிவர்த்தி. நிவர்த்தி பண்றது எப்படி நிவர்த்தி ஆகுது? கவனி, நீ கிறிஸ்து பக்கமே திரும்ப நிவர்த்தி ஆகாது. கட்சியில பாவத்தை சாப்பிட்டுலே போக வேண்டியதான், நிறைய அர்த்தம். அப்போ உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனதை திரும்பி ஜீவ விசர்கனை பிடிச்சிட்டு அந்த ஜீவ சரீர தேவத்தை கொடுத்தாதான் பாவங்களே நிவர்த்தி ஆகும். சாபம், மரணத்துக்கு பாதம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி குணப்பட முடியும். கையத்தை அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசு எப்படி பாவத்தை நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் அந்த 38 திமிர்வாதக்கார லேகல் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி யாரை பார்த்தாலும் நிவர்த்தி பண்றாரு. எல்லோரும் ஆதாம் வழியா பாவம் செய்து தேவம் போய்விட்டாங்க. ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் அந்த தேவ நீதிபதிகள் தேவதற்கு பாவத்தின் மனவெளி மறித்தோர் இருக்கிறார், குத்துக்கட்டுக்கார், செவிட்டுக்காரர் தருகிறாரு. ஜீவகாலம், ஜீவகல்வி, ஜீவமானம், ஜீவபூமி, ஜீவ சர்வம், தேவ நீதி, உயிர்த்தல், பாவம் பண்ணி ரட்சி, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தேவனுக்கு தான் உலகம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடுறாரு. நம்ம என்ன பண்ண நன்மை தெய்வ கொடுத்து ஆசீர்வாதத்தால நெகட்டிவ் காத்த நிவர்த்தி பண்ணி சாபத்தால் பாவத்தால் மனதில் பாதாளத்தில் போயிடும். அப்போ நீங்கள்
நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புகின்றது. நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்பட மனதை திருப்புங்க அப்படின்னு பாருங்க. அடுத்து அப்போஸ்தலர் 17:30 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:30. அப்போஸ்தலர் 17:30 வாசி. ஆமா. அப்போ அப்போஸ்தலர் 17:30 இது பாருங்க. 17 அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதது போல இருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். கமெண்ட் கவனி. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாமல் போல இருந்தால் இப்பொழுதோ இயேசு சிலுவையில் மரித்து அடப்பட்டு ஊழியர் இயேசு சிலுவையில் வந்து மரிச்சிட்டாரு. ஜீவரத்தை உலகுள்ள குத்துட்டாரு. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளை கீழ்ப்படியுமா இல்லையா? கவனி. இயேசு ஒரு கட்டளை, தேவன் ஒரு கட்டளை போடுறாரு. எல்லாரும் மனம் திரும்ப கட்டளை கீழ்ப்படியுமா இல்லையா? கீழ்ப்படிதா நீ மனதை எப்படி திருப்பிடுவ? நன்மை தேவ பாவத சாபத்திலே போயிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவ ஜீவ விசக்கிரி தேவன் தான் கொண்டு கொடுத்து நித்திய ஜீவன பரலோகத்தையும் போய் சேர்த்துவாய். ஏவாள் மாதிரி கட்டளைக்கு விரோதமா இருக்காத. தேவ கட்டளை கீழ்ப்படி, மனதை திருப்பு. பாவத்தின் சம்பளம் மனதில் தேவ நீதி இயேசு சாமணமாக பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்கால் சோதனை செலுத்து. பாவம் பசுத்தாய் வந்து நான் தேவர்கள் பணிகளை செய்தே தீர்வார்கள். அடுத்து 2 பேதுரு 3:9. 2 பேதுரு 3:9. அப்போ 2 பேதுரு 3:9 என்ன சொல்றாரு? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், அங்க பாரு, ஆதாம் வழியா பிறந்த ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, நீடிய பொறுமை உள்ளவராக இந்த நன்மத்தை கனியை பாவத்தின் நம்மளும் சுயநீதி அணியை கண்டித்து மாற்றி பாதாத்து போய் சாகுது. அப்படி மனதை திரும்பி ஜீவரத்திற்கு தேவதை கொடுக்க மாட்டாளா? என் மகன், என் தேசம், என் இனம், என் குலம் அப்படின்னு நீடிய பொறுமையிலவராக இருக்கிறார். நீடிய பொறுமையை சோதிக்காத, தீவிரமாய் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. ஜெபலமா நீங்க போயிட்டு கண்காலத்துல மனம் திரும்புன்னு போட்டு நிறைய வசனம் சொல்றதுக்கு நேரம், நிறைய வசனம் எழுதி இருக்கிறது நேரம் நம்ம இதோட படிப்போம். புரிஞ்சா சரி. எத்தனை பேர் புரிஞ்சு சொல்ல சத்தியம்? புரிஞ்சுங்களா? கை சொல்லுங்க. சொல்றது புரிஞ்சுச்சா? மனசுலாயா? கை தட்டி. அல்லேலூயா. லூக்கா 24:45 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்க. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச், உலகளாவிய திருச்சபை. நீங்க இந்த செய்தி கேட்டுட்டு நீங்க எந்த ஊருக்கு போய் வேலை செய்யுங்க, எங்க போனாலும் நங்கத்தை ஆதம் பந்து வைப்பான். ஆப்பிரிக்காவுக்கு போங்க, செய்தி கேட்டுட்டு அமெரிக்காவுக்கு போங்க, அண்டார்டிகாவுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, காங்கோ காட்டுக்கு போங்க, இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போங்க. எங்க போனாலும் என் செய்தி கேட்டா நீங்க உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. எல்லாம் நன்மத்தையும் மாதிரி ஆதம் பிறந்தவன் இருப்பான். போட்டோ
ஆகுறான், ஆறு பங்களாமாக்குறான், ஏமாந்துடாத. ஆதாம் வழியா அம்மா வயிற்றுல பார்த்த நண்பத்தை மாதிரியே தக்கனா இருக்கிறான். அவனுக்கு இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் நீதான் அவனுக்கு வாழ்வு, நீதான் அவனுக்கு ஒளி, நீதான் அவனுக்கு உப்பு. குதிக்கிற உன் வெளியில் இருக்க ராஜாக்கள் வருவார்கள். பாஸ்டர் தாமஸ் பேசுறாம 7 கண்டது சீனியர் பாஸ்டர் குதிக்கிற ஒளி, நீ உலகத்தையே ஒளி சொன்னாரா இல்லையா? அது ஜீவ ஒளிய தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்குள்ள அந்த மனதிலும் பாவம் பண்ணி பண்ணது ஜீவ ஒளிய நண்பத்தை இருளுக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கான உனக்கு பூமி சபிக்கப்பட்டு உள்ளுக்கு தான் உழைப்பிக்கலாம். அதனால் சைனா தலைவர், அமெரிக்கா தலைவர், ஆப்பிரிக்கா தலைவர், ஐரோப்பா தலைவர், ஆஸ்திரேலியா தலைவர் எல்லாம் உதிக்கிறவங்க ஒளின்றதுக்கு பாஸ்டர் தாமஸ் தொழிற்சாலை வந்து ஜீவ ஒளியை பெற்றுக் கொள்ளணும். இங்கிருந்து தேவன் இயேசுவின் பரிந்துரை அசுத்தா இருக்கலாம். கானான் ஈஸ்வரி மகள் என்ன பண்ணா? பிசாசினால் கொடிய வேலை பண்றா, நண்பத்தை மாதிரியே தக்கவா. ஏசு இங்க சொல்ல ஜீவப்பம் போ அண்டர்மா சொல்லுவானா? ஜீவ சரஜ தேவன் உலகத்துக்கு அசுத்தத்தை மனதை திருப்பிட்டாரு. ஏசு எங்க போனாலும் மனதை திறப்புறாரு. ஜீவ சரஜ தேவனத்தை தேவன் உலகத்துக்கு அப்புறம் தேவதன் பசு திருப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இனி பாவம் செய்ய அடிக்கடி நீ பாவம் செய்ய கிறிஸ்துவே இருந்தார். நானே திராட்சையிலே நீங்கள் ஒருவனின் வாக்கு நிலைத்த மிகுந்த கடைகள் உட்பாடு. இந்த கவலை கடைசியா சொல்ற நல்லா புரியுவா. மீன் பிச்சு கொடுக்குறது நல்லதா, மீன் பிடிக்க கத்து கொடுக்குறது நல்லதா? மீன் பிச்சு கொடுக்கலாம், மீன் பிச்சு கத்து கொடுக்கலாம். மீன் பிச்சு கொடுக்குறது என்னன்னா, நீயே போய் ஒரு ஆத்மாவை ஏசு ஜீவ சரஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழுவதும் சொல்லி ஜபம் பண்ணி அசுத்தாய் தர்றது. இது நீ மீன் பிச்சு கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவங்கப்பா நீ நன்மத்தை விட போத்துட்டப்பா, அதை போய் தேவன் தர கொடுத்து பாவத்தை சாப்பிடுற ஏசு ஜீவ சரஜ ஏசு சாப்பிட தேவன் ஆதாம் முழுவதும் தாண்டி நீ விடலான்னு மீன் பிச்சு கத்து கொடுக்குறது. ஏசு மீன் பிடிக்க வந்தாரு, மீன் பிடிக்க கத்துவும் வந்தாரு, சுவிசேஷத்தை அறிவிச்சாரு, சுவிசேஷத்தை போய் உலகம் பிரசங்கம் பண்ணு சொன்னாரு. கையத்தை இதை செய்யணும்னா நீ பிசாசுக்காக மீன் பிடிச்சு அதை போய் கத்துக்கிட்டு இருக்க. பிசாசுக்காக எப்படி மீன் பாவத்தை சாப்பிட மாதிரி தேவன் தரங்களுக்கு பிசாசு வேலை பார்த்து அதை போய் கத்துக்கிட்டு இருப்ப. அது நீ செத்த, நீ பாதாளம் ஒன்று பூமி பாதாளம். இயேசுவை கற்றுக் கொடு. அந்த இயேசு சாமண்ட வாக்குறது தேவன் தன் ஆதம் முழுவதும் கொடு. உங்க தாயார் கொடுக்குறது எவ்வளவு பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம், எவ்வளவு பேர் இயேசு தேவன் அசுத்தாய் தரலாம். ஏசு எங்க போன நானே நல்ல வைப்பு தருவதற்காக தேவனே விட்டாரு. கூட 12 பேர் வச்சுட்டு சேசனுக்கு கத்து கொடுத்தாரு. அவதான் சொல்லாரு, அன்றைய மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம். லூக்கா 24:47 அன்றைய மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் வரும் மறுநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்கள் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடூறு தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஜெபமா கையத்தட்டி அல்லேலூயா. மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பையும் நீ பிரசங்கம் பண்ணணும். இல்லைன்னா பிசாசு பக்கம் மனம் திரும்பி பிசாசு காரியத்தை பிரசங்கம் பண்ணி பாவத்தை மன்னத்தையும் நன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பூமிசம் முள்ளுக்கு விளைவிக்கும். இயேசுனா ரத்தப்படுவார் எல்லோரும் நாடிய ஜீவன் தப்பது விசின்றால் நித்திய ஜீவன் உண்டு. தேவநீதி உயிர்த்து ஆஸ்வாத ஐஸ்வர்ய மகிழ்வு கனவு புகழ்ச்சிக்கு உண்டாகும். பசுத்த பிதாவின் அறிவான வேலையில் எங்களோடு பேச ஒவ்வொரு வார்த்தையை கண்டிப்பாக பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தெரியாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இலவச வாக்கினாலே கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறேன். சோதரம் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன நீ தேவ நீதி செய்து தேவ மகிமை பெற்றுக் கொள்ளலாம். அந்த தேவ நீதி தேவ மகிமை இயேசுதான். இயேசு நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக ஜீவ சரஞ்சவர் அந்த ஜீவன்ல தேவ நீதி தூக்கிட்டு பரலோக ராஜ்யமே எல்லாம் ஏற்று ஜட்டுக்கிறார். விசுவாஸ் ஏற்று ஜட்டு பாவத்தை சாபத்தை மனதை பாதம் செய்து போறோம். இயேசு தேவ நீதி தூக்கிட்டு ஏற்று ஜட்டு பாவ சாப மனதை பாதம் தந்தையாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போறார். நீங்க அதை பிரசங்கம் பண்ணுங்க, போறதெல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க, இருக்கிறதெல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க. உன்னை துத்தி தேவ தூதர பசு தாவியாளர் தேவ பிரசன்னர் எங்க போனாலும் நீ உலகத்துக்கு முடியா இருப்பா, நீ பூமிக்கு உப்பா இருப்பா. கத்தாவின் சத்தியத்துக்கு பயன்படுத்த பண்ணி வைக்கத்தா. உலகத்தை 814 கோடிக்கு அதிகமான ஆதாம் வழியா படுத்துறாங்க. நன்மத்தை வரைய தேவனுக்கு தருவது உலக புத்தி பாதாளம் பத்திரிகை தொலைக எகவன் சாபம் பாவம் மரண தரித்திரம் பாதாளம் கொலைகள் வெறிகள் அக்கிரம் அநியாயம் சுயநீதி அநீதி
திருறது கொண்டது ஐந்து இருக்குது. நோவா காலத்துல அப்படியே மனுஷன் பார்க்காது. சோதோம் போற அப்படியே நடக்குது. இயேசு ஜீவன பரிபூர்ண ஜீவன 84 கோடி ஜனம் தேவனுக்கு ஆதாம் வாழலாம் என்று இடையில இருப்பாங்க. சகல தேசத்தை வெண்பத்துக்கிறதாவே ஆதாம் வந்து இரண்டாவது இயேசு ஜீவன பரிபூர்ண பிதா பார்ப்போம். ஆதாம் முழு வாழ ஜீவன ஜீவனத்தோ பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோட வாக்குத்தத்தத்தை இடைவிடாம ஏற்காலத்தில் என்ன சோதமா கட்டுச்சிட்டே இருக்கிறதாவே அசுத்தாய் தந்தப்பட்டு பசுத்தாய் தேவதெல்லாம் பூமியில தேசங்கள பட்டண கிராமங்கள் அலையில இறங்கிடுகிறதாவே விசுவாசத்துக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறதாவே இந்த செய்தியை கேட்க ஓடி அப்படியே பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதாவே கிறிஸ்துவை தேவத்தன கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் கிறிஸ்து அவங்க போய் தேவத்தன கொடுக்க உலகம் சுவிசேஷம் பரப்படுகிறதாவே வருவங்க நடிசல் மாபெரும் வரும்போது நடிசத்துக்கிறதாவே எங்கள் சபையால இந்த செய்தியை கேட்க ஓடி அப்படியே பயன்படுத்த வசதிக்கு நடிசத்துக்கிறதாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜனங்களுக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே என் மூலம் என் ஆத்மாவே அவர் செய்ய சகல போடுவார். அப்படியே உட்காரு கத்திரிக்கு மகிழ்வுண்டாவதாக என்ற பெயர் பாஸ்வாஸ் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் போங்க. புலிஸ்லாம் தாமஸ் சத் பண்ணுங்க, யூடியூப் பண்ணுங்க, ஏஎன்சி வெசல் சத் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் 13 எல்லா செய்தியிலும் கேளுங்க. இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசியிருக்காங்க. கத்திரை கணவன்கள் கத்திர கணவன் கத்திர காணிக்க செல்வது கத்திர காணி செல்வது கூகுள் பே நம்பர் 73395648. காட் பிளஸ் கத்திர உங்களால் இந்த செய்தி 16/2/2025 எஃப்ஜிசி பகுதியில் கொடுக்கப்பட்டது. கத்திர உங்களால் சொல்லி போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இப்போ நண்பர்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ணி 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கடைசி நாள் கத்திர உங்களால் பாராங்க.